டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாகவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஒரு சில மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தாண்டி இருக்குது. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 105 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மக்களே மிக உஷாராக இருந்துக்கோங்க. நம்ம மாவட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. இதனால் என்னென்ன ஆக போகுது, கோடை காலத்தில் வந்து மக்களை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்றதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மலசமுத்திரத்திலிருந்து தான் பேசுகிறேன். டீட்டெயிலாக சொல்கிறேன். கோடை காலத்தில் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஜூன் மாத காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இதை தவிர்க்க கீழே சில பயனுள்ள வழிமுறைகளை நம்ம சேனலில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே வந்து ஒவ்வொரு சகாப்தம். கண்டிப்பாக அதை வந்து நாம் தான் நல்ல முறையில் அமைச்சிக்கணுன்றதுக்கோசரம் தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். தண்ணீர் ஃபஸ்ட்டு பாயிண்ட், தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். அதற்கான பாயிண்ட்ஸை வந்து பார்ப்போம். தினமும் வந்து தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 to 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். ORS, ஆரஞ்சு, எலுமிச்சை, நீர்மோர் போன்றவை குடிக்கலாம். இதெல்லாம் நேச்சுரலானது. உடலில் நீர் குறைபாடு, டீஹைட்ரேஷன் வராமல் பாதுகாக்கும். டீஹைட்ரேஷன் வரக்கூடாதுங்க. கண்டிப்பாக அதுக்கோசரம் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஜூஸ் குடிங்க. கண்டிப்பாக மதியம் ஒரு ஜூஸ் குடிங்க. 2வது பாயிண்ட் எதை பற்றி பார்க்கணும், வெளியில் செல்லும்போது பாதுகாப்பு. மதியம் 11 முதல் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கவும். வெளியே செல்லாமல் இருக்கவும்னு சொல்லிக்கிறேன். குடை, துண்டு, டவல், தொப்பி பயன்படுத்தவும். லைட் கலர் உடைகள் அணியவும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லைட் கலர் உடைய அணிஞ்சுக்கோங்க. 3வது குளிர்ச்சியான உணவுகள். தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காய் போன்ற பழங்கள் சாப்பிடவும். காரம், எண்ணெய் அதிகமான உணவுகளை குறைக்கவும். வெயிலில் கெட்டுப்போகும் உணவுகளை தவிர்க்கவும். முக்கியமான பாயிண்ட்டுங்க. காரத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெளியவும் பாடி ஹீட்டாக இருக்கும், உள்ளேயும் நீங்கள் சூடான பொருள் சாப்பிட்றதோ இல்லை காரமான பொருள் சாப்பிட்றதோ இது வந்து மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த 4வது பாயிண்ட், வீடு குளிர்ச்சியாக வைத்தல். ஜன்னல்கள் எல்லாத்தையும் திறந்து காற்றோட்டம் ஏற்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. என்ன தான் நம்ம ஜன்னல் திறந்து வச்சாலும் சாயந்தரமும் 8-10 மணி வரைக்கும் நைட்டு கூட புழுக்கம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் ஜன்னல்லாம் கொஞ்சம் ஓப்பன் வச்சுருக்கிறது நல்லது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கர்டைன்ஸ் பயன்படுத்தி வெப்பத்தை குறைக்கும். தேவையெனில் ஃபேன் கூலர் பயன்படுத்தும். ஃபேன் கூலர் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஏசி பயன்படுத்திக்காதீங்க. ஏசி பயன்படுத்தவே வேணாம். அது வந்து ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பாதிப்பாகும். ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம். அடுத்ததாக வீடு குளிர்ச்சியாக இருந்தல். 5வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் மற்றும் முதியவர்களுக்கு கூடுதல் கவனம். முதியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10-11 மணிக்கு மேலே வெளியே போகிறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன வயசு பசங்களால் கூட தாக்கு பிடிக்க முடியும். நம்மளால் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களால் தாக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எபோவ் 40 கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வெயிலில் 11 மணி மேலே போகிறத தடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பசங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு வரேன்னா, ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் விளையாடுறது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன அண்ணனோட டிப்ஸாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா நான் நல்லா தான் சொல்கிறேன். அவர்கள் வெப்பத்தால் விரைவில் பாதிக்கப்படலாம். அடிக்கடி தண்ணீர் கொடுக்கவும். நேரடி வெயிலில் இருக்க விடாதீர்கள். கண்டிப்பாக வெயிலில் இருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அழுத்தம், ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் வந்து சொல்லிடுறேன். அதிக உடல் சூடு, உடலில் வந்து கொஞ்சம் அதிகமாக சூடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தலை சுற்றல், வாந்தி, வியர்வை இல்லாமல் உடல் சூடாக இருப்பது. வியர்வை வராமல் இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்துங்க. கண்டிப்பாக வியர்வை வரணும். அப்போ தான் பாடியில் ஒரு சில பகுதிகளாச்சும் கூலிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு தெரியும். உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ஸ்வெட்டிங் இருந்துச்சுனாவே கொஞ்சம் கூலிங் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக அது இல்லாமல் எந்நேரமும் ஹீட்டாகவே இருந்துச்சுனாவே வறட்டு, இது தோலை தொட்டோம்னா ரத்தம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வறண்டு போய் தோல் அதிகமாக பிச்சிக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் வறட்டியாக நம்ம பாடி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி அர்த்தம். கண்டிப்பாக தண்ணி அவங்களும் அதிகமாக எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இவை இருந்தால் உடனே குளிர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று மருத்துவரை அணுகவும் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா தண்ணீர், நிழல், குளிர்ச்சியான உணவு, பாதுகாப்பான உடை, வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு. ஓகேங்களா, இதெல்லாம் இருந்தால் வெப்பத்திலேருந்து கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலான்றதான் சொல்கிறாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.